ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீமுஷ்ணம் பூவராகமூர்த்தி பூதேவியுடன் எழுந்தருளி உள்ள சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வழிபட கடுமையான புத்திரதோஷம் நீங்கி புத்திர பாக்கியம் கிட்டும். சுகப்பிரசவமாக திருச்சி தாயுமானவர் மலைக்கோவிலுக்கு நேர்ந்து சுகப்பிரசவமானவுடன் நேர்த்திக்கடன் செலுத்த வேண்டும். திங்கட்கிழமையில் வரும் அமாவாசையில் மரங்களுக்கு சிறந்ததாக கருதப்படும் அரச மரத்தை அபிஷேகம் செய்து அலங்கரித்து பூஜித்து 108 முறை வலம் வர புத்திர பாக்கியம் கிட்டுமாம். நினைத்த காரியம் நடக்க மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் துர்க்கை சன்னதி அருகில் உள்ள சித்தர் சன்னதியில் 11 நாட்கள் தொடர்ந்து சூடம் ஏற்றி வழிபட நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்குமாம். அப்படி நடந்தால் சித்தருக்கு மலர் கிரீடம் வைக்க வேண்டுமாம். மாரகம் அல்லது அதற்கு இணையான கண்டம் ஏற்படும் காலங்களில் திருக்கடவூர் பெருமைக்கு இணையானது திருவீழி மிழலை என்ற புகழ்பெற்ற திருத்தலம். இங்கு மார்க்கண்டேயர் மட்டுமா என் திருவடியை பற்றிய எவருக்கும் யமபயம் இல்லை என்று காட்டியருளிய தலம். திருவேலி மிழலை திருத்தலம் ஆயுள் பாவதோஷத்தை போக்குவதில் முதன்மையான திருத்தலம். நாச்சியார் கோவிலில் பூர்வீக சொத்து, பங்காளி பகை, தொழில் இழப்பு, அவப்பெயர், கனவு பயம், நாகதோஷ பாதிப்பு நீங்கவும் நாச்சியார் கோவிலில் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஸ்தலத்தில் உள்ள கல்கருடனுக்கு 7 வியாழக்கிழமை அர்ச்சனை செய்தால் பிரார்த்தனை நிறைவேறுமாம். மணப்பாறை குளித்தலை சாலையில் ஐயர் மலையடிவாரத்தில் உள்ள கம்பத்தடியில் கட்டினால் பில்லி சூனியம், ஏவல், செய்வினை முதலியவை நீங்கி நலம் கிட்டி வருகிறது என்பது நம்பிக்கை. திருவண்ணாமலையில் சதுர்த்தி திதியன்று திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து கிரிவல பாதையில் காமக்காட்டை கடந்தவுடன் அங்குள்ள தேயு நந்தீஸ்வரரின் கொம்புகள் வழியாக அருணாச்சல ஈசனை தரிசனம் செய்வது சதுர்முக தரிசனம் ஆகும். இவ்வாறு செய்து வந்தால் விரைவில் நல்ல வேலை கிடைக்குமாம். ராமேஸ்வரத்தில் உள்ள லட்சுமி தீர்த்தத்தில் நீராடிய பிறகுதான் குபேரன் அளவில்லா செல்வம் அடைந்ததாக வரலாறு. அதேபோல அமாவாசையன்று நாமும் நீராடினால் வறுமைகள் அகலுமாம்.